ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்னேதி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உருண்டைக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் துவரப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். சம அளவு இருக்கிற மாதிரி தான் பருப்பு எடுத்துக்கணும். அதை அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 7-8 வரமிளகா போல் போட்டுக்கிறேன். இது ஒரு கொரப்பாக வர அந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 2 கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதால நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இதில் துருவியே தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம் வாசனைக்காக. முருங்கைக்கீரையும் ஒரு 2 கொத்து போல் போட்டுக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் முருங்கைக்கீரை போட்டு செய்வோம், அதனால் நான் முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். போட்டு இதை ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த சைடு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸோட கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துக்கணும். இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு இதை இட்லி தட்டில் உருண்டை உருட்டி அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் வச்சு இந்த மாதிரி இட்லி தட்டில் உருண்டை உருட்டி வச்சோன்னா எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டிக்கிட்டேன். இதை இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உருண்டை உடையாமல் கிடைக்கும். அப்படியே குழம்புல போட்டோன்னா உடஞ்சி கிடச்சதுனால அவிச்சு போடுறேன், உருண்டை உடையாமல் இருக்கும். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி இருந்தால் போதும். அந்த வெங்காயம் வாசமும் வெந்தயம் வாசமும் வரணும், அந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இதில் பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். தக்காளி நல்லா வதங்கிய பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் 2-3 ஸ்பூனும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நாங்கள் காரம் சாப்பிட்றதால நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சோல்ல, அந்த பருப்பு அரைச்சோல்லாம், அந்த மிக்சியில் அரைச்சோல்ல, அந்த தண்ணி இருக்க அந்த கழுவி அதை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி காணும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த உருண்டை வெந்துடுச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இந்த உருண்டையை அப்படியே எடுத்து குட்டீஸ்க்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, காரம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்டா. பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டையை எடுத்து போட்டுக்கலாம். மீன் குழம்பு அளவுக்கு கொதிக்கணும் தேவையில்லை, நார்மலாக கொதி வந்தாலே போதும். உருண்டை எடுத்து போட்டுக்கிட்டால் இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த உருண்டையில் அந்த குழம்போட சாரெல்லாம் ஏறிடும். இப்போ சுட சுட சாதத்தில் உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.